இன்றைக்கி நம்ம பார்க்குறது காட்டாங்குளத்தூர்லேருந்து மறைமலை நகர் வரைக்கும் ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகும்போது அப்படியே என்னென்னு சொல்லி பார்த்துன்னு போகிறோம். இங்கே பாருங்க, ட்ரெயினில் போகும்போது பார்த்தா இது இருக்கிறது காட்டாங்குளத்தூர்லேருந்து மறைமலை நோக்கி போகிறோம். சரி, நம்ம அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் அப்படியே வண்டி போகுது பாருங்கள். ஸ்பீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நிமிஷத்தில் காட்டாங்குளத்தூர்லேருந்து மறைமலை நகர் போகுதுன்ட்டு முதல்ல பார்க்கலாம். வேகமாக போகுது. எவ்வளோ இயற்கை காட்சி பாருங்கள். ஏரிங்க பாருங்கள். பக்கத்துலேயே காட்டு, சின்ன ரயில்வே ஸ்டேஷன், அதை பக்கத்துலேயே போயிடும். இந்த காட்டாங்குளத்தூருக்கும் மறைமலைக்கும் நிறைய ஊர் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த பக்கம் ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஒரு நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது பாருங்கள். இதில் ஒரு இது ட்ரெயின் ஒன்று வருது. அது செங்கல்பட்டுலேருந்து பீச்சுக்கு போகிற ட்ரெயின். அது பாருங்கள், இப்போ வந்துச்சு பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன். 1.25 நிமிஷத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனே வந்துச்சு. அப்போ பாருங்கள் எவ்வளோ சின்ன இடமா இருக்கும் பாருங்கள். பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா காட்டாங்குளத்தூருக்கும் மறைமலை நகருக்கும் கிட்ட. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு தான், காடு இருக்கும், நிறைய வீடுங்கள்லாம் இருக்கும். ஆனால் சொல்கிறப்போலாம் ஒன்றும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு மறைமலை நகர். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா. நல்லா பிஸியாக இருக்கும். ஜிஎஸ்டி ரோடு எல்லாம் பிஸியாக இருக்கும். நம்ம மறைமலை நகர்னால ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், ஸ்டெப்ஸு இந்த ஸ்டெப்ஸில் ஏறி லெஃப்டில் வந்தால் ஜிஎஸ்டி ரோடு வரும். ரைட்டில் இறங்கி போனீங்கன்னா நீங்கள் இந்த பக்கத்தில் கேட்டு வரணும், சாமியார் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டை தாண்டி நம்ம இது ஃப்ரண்ட்டில் இறங்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, அதை நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கோம்ல, அங்கேயே இருக்கணும். ஒரு கண் தெரியாதவர் கூட இறங்கிட்டேன். கண் தெரியாதவர் கூட இருக்கிறாரு. அவர் என்கிட்ட கேட்குறாரு, இது பீச்சுக்கு போகிற வழி எதுப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணேன், அவரை கூட்டினது எனக்கு கொஞ்சம் வழி காட்டி கொடுப்பா, நான் அங்கே உட்கார வச்சிருப்பா, பீச்சுக்கு ட்ரெயின் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. சரி, ஓகே, நான் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவரை போய் உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சு அவரை கூட்டின்னு போகிறேன். கூட்டின்னு போய் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது கீழே பார்த்தா உட்காரத்துக்கு இடம் இருக்குது. சரின்ட்டு அவரை கூட்டின்னு போய் அங்கே உட்கார வைக்கிறதுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சிடுறேன். பாருங்கள், கண் தெரியாதவர். அப்படியே இதுதான் உட்கார்ற இடம் சொல்லிட்டு அந்த இடத்த காட்டி உட்கார. நான் வந்த ட்ரெயினை கிளம்பிடுச்சு காட்டிட்டு நான் உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சுட்டு நான் கிளம்பி வரேன்.